ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு மற்றும் பையன் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க தினமும் டயர் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல 2 பேரு தண்ணி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அட விமலா அக்கா, இந்த ராம்லாலோட பொண்ண பாத்தீங்களா? தினமும் இந்த டயரை வச்சுக்கிட்டு இந்த பையன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன புத்திக்கா இது, எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ சரியா சொன்ன ரேஷ்மா அக்கா. இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்களே, அட விடு, நம்மளுக்கு என்ன போச்சு? சரி வாக்கா, நம்ம போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் டயர் ஓட்டிட்டு இருப்பாங்க. ரீமா வேணா பாரு, இன்னைக்கு நான் இந்த ரேஸ்ல உன்னை விட ரொம்ப முன்னாடி போய் காமிக்கிறேன். சரி சரி, அப்படியா? சரி நடு பாக்கலாம். இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு பாத்துடலாம். அப்புறம் 2 பேரும் ரேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே 3 பேரு அவங்க 2 பேரும் நிறுத்துறாங்க. அட யார் நீங்க? ஏன் வெளியே மறிக்கிறீங்க? ஏன் வெளியே விட்டு போங்க. அட என்ன செல்லம் நீ, இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்க? ஆமா, முதல்ல இதெல்லாம் ஒரு விளையாட்டா? வா வந்து எங்க கூடயும் விளையாடு. பவன், உனக்கு எவ்வளோ தைரியம்? ரீமாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இரு, உனக்கு இப்பவே சொல்றேன். அப்புறம் பாபு அவங்க கிட்ட நடந்து போறானோ இல்லையோ, அப்ப பவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. ஏய், என்ன விடுங்க, என்ன என்ன விடுங்க. நான் ஒன்னும் உங்கள மாதிரி கிடையாது, சரியா? விடுங்க, என்ன விடுங்க. பாத்தியா இப்ப உன்னோட நிலைமை என்ன? வா, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டயர் விளையாட்ட விளையாடலாம். அதுக்கப்புறம் ரீமா பவனோட ஃப்ரெண்ட 8 ஒதிச்ச உடனே பாபு மற்றும் ரீமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல அவங்க. சீக்கிரம் ஓடு ரீமா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிராமத்துக்கு போகணும். அப்ப அவங்க 3 பேரு கூட அவங்கள துரத்திட்டு போறாங்க. அட எங்க ஓடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. ஓடிட்டு இருக்கும் போதே ரீமா அங்க இருக்க கல்லுல கால் அடிபட்டு அவ கீழே விழுந்துடுறா. அவ பின்னாடியே அவ டயர் கூட கீழே விழுந்துடுது. இல்ல ரீமா, ரீமா, இல்ல, இப்படி நடக்க கூடாது. அதே நேரத்துல அவங்க 3 பேர் கூட அங்க வந்துடுறாங்க. அட அங்க பாரு, என்ன இப்படி நடந்துருச்சு? அவ இந்த மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டாளே, இப்ப என்ன பண்றது? அட இங்க பாருங்க, இந்த பைத்தியக்காரன் இந்த விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவான். இங்க பாருங்க, என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஆமா, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, இவனையும் இந்த மலை மேல இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருங்க. அப்ப யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்க 3 பேரும் சேர்ந்து பாபுவை தூக்குறாங்க. ஏய் ஏய், என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க பண்றது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் பாபு அவங்க தூக்கி கீழே போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஓட்டிட்டு இருந்த அந்த டயரை கூட அவங்க தூக்கி கீழே போட்டுடுறாங்க. அப்புறம் ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் கீழே விழுந்த உடனேயே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் பவன் அவனோட வீட்ல தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா தூக்கத்துல இருந்து அவன் எழுந்துடுறான். அவனுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. அப்புறம் எழுந்து வந்து ஜன்னல்ல பாக்குறான். அப்ப ஒரு டயர் தானா அவன் வீட்டு முன்னாடி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் கதவு கிட்ட போய் நிக்குது. அத பார்த்து அவன் பயந்து போறான். அட என்ன இது? இந்த டயர் எப்படி தன்னாலேயே இந்த இடத்துக்கு வந்தது? காத்துல தான் இப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் போய் அவன் தூங்கிடுறான். அப்புறம் அந்த டயர் அவங்க வீட்டோட கதவை ஜோரா தட்ட ஆரம்பிக்குது. அட நான் இன்னைக்கு சத்தம், இது யார்? இது இவ்ளோ சத்தமா கதவை தட்டிட்டு இருக்காங்க? அவன் ஜன்னல்ல வந்து எட்டி பாக்குறான். அந்த டயர் அவங்க வீட்டு கதவை தட்டிட்டு இருந்தது. அந்த டயர் வேகமா பின்னாடி போகுது, மறுபடியும் வேகமா முன்னாடி வந்து கதவு தட்டுது. ஐயோ கடவுளே, இந்த டயர் ஏன் அப்பல இருந்து வந்து என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு? அட நான் செத்தேன். இது இது அதே டயராச்சே. ரீமா தானே இதை ஓடிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றது? நான் மோனுக்குட்டியும் ராக்கரிக்கிட்டையும் நான் இதை பத்தி சொல்லியே ஆகணுமே. அப்புறம் பவன் ரொம்பவே ஐயோ, பயந்து சாக போய் அவங்க போறேனே. வீட்டோட பின்னாடி கதவுல இருந்து ஓடி போயிடுறான். அட நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. இனி நம்ம உயிரோடு இருக்க போறதில்ல.
ரீமா ஓட்டிட்டு இருந்த அந்த டயர், இன்னைக்கு அந்த டயர் என்னோட வீட்டுக்கிட்ட இருந்ததுப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் ரொம்ப வேகமா கேட்டுக்கிட்டு இருந்தது. அட, இன்னைக்கு நம்ம சத்தம் அந்த டயர் இப்போ இங்கேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க 3 பேரும் ஜன்னல போய் பாக்குறாங்க. அப்ப அந்த டயர் வீட்டுக்கு வெளியே இருக்கும். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். இது அதே டயர் தான். ஆனா தன்னாலேயே எப்படி இது இந்த இடத்துக்கு வந்திருக்கும்? கண்டிப்பா யாரோ இதை ஓட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அட, இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா அந்த ரீமாவும் இங்க தான் எங்கேயாவது இருப்பான்னு நீ சொல்ல வரியா? அட இல்லப்பா, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாத. அவ தான் அன்னைக்கே செத்து போயிட்டால. அப்படி இருக்கும்போது அவ எப்படி திரும்ப வர முடியும்? இல்ல, நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணாடியில நம்மளால பேய பார்க்க முடியுமா? சீக்கிரம் போய் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வா. அப்புறம் வேகமா ஓடிப்போ வீட்ல இருக்க ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வரான். அந்த கண்ணாடிய வெளிய வச்சு அந்த டயர் பக்கம் காட்டுறா. அப்ப பாக்கும்பொழுது ஒரு பேய் அந்த டயரை புடிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்கும். அட, இன்னைக்கு நம்ம சத்தம் நண்பா, இது நிஜமாவே ஒரு பேய் தான் நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இப்ப பேயா வந்திருக்கே. அந்த பேய் விசித்திரமான சத்தங்க பண்ண ஆரம்பிக்குது. அதோட சத்தம் எவ்வளவு கோரமா இருக்கும்னா ஊர் ஜனங்க எல்லாமே எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க வீட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பேய் தெரியுது. அது அந்த டயரை ஓட்டிக்கிட்டு இருக்கும். அத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரிய போறாங்க. அட பவன், இது கண்டிப்பா ரீமாவா தான் இருக்கணும். பாரு, ரீமாவும் இதே மாதிரி தானே அந்த டயர்லாம் ஓட்டிட்டு இருந்தா. ஐயோ கடவுளை காப்பாத்துங்க. அங்க பாருங்க பவனண்ணா, அங்க பாருங்க அந்த நாசமா போன டயர் என் வீட்டோட கதவையே உடைச்சிருச்சு. இப்ப அந்த பேய் நம்மள உயிரோடையே விடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். அட இருப்பா, சீக்கிரம் நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம். இல்லனா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் அவங்க வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அட சீக்கிரமா ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. கடவுளே தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க, நாங்க இன்னைக்கு சத்தம். ஓடுங்க. அப்ப அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஏய், எங்கடா ஓடுறீங்க? என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன எப்படி நீங்க கொலை பண்ணீங்க? உன்னால நானும் என்னோட ஃப்ரெண்டும் அந்த பெரிய மலையில இருந்து கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க எங்களை அங்கேயே துடிக்க விட்டு போயிட்டீங்க. பேயை இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு தான். நாங்க ஒன்னும் அன்னைக்கு அந்த மலையை விட்டு உங்களை கீழே தள்ளல. நீங்க தான் ஓடி ஓடி தெரியாம அப்படியே அந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டீங்க. எங்களை விட்டுருங்க. அப்படியா? அப்ப என்னோட ஃப்ரெண்ட் எப்படி விழுந்தாண்டா? என்ன அவனே தானா வந்து கீழே விழுந்துட்டானா? இல்ல நீங்க 3 பேரை தூக்கி அவனை வீசுனீங்களா? சொல்லுங்க. அது வந்து டேய் பவன், நாம தான் அன்னைக்கு அவனை கீழே தள்ளணும்னு இவளுக்கு எப்படா தெரிஞ்சது? அட நான் சொல்றத கேளுங்க, நாம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து முதல்ல ஓடி போயிடலாம். இந்த பேய்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. இவ கண்டிப்பா நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டா. அப்புறம் அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுங்க கிராமத்தாட்களே, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. இந்த பேய் வேணும்னே எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. அப்புறம் அந்த பேய் கூட அவங்க பின்னாடியே டயர் ஓட்டிக்கிட்டு அவங்க பின்னாடியே போகுது. ஐயோ கடவுளே காப்பாத்துங்க, இவ கையில மாட்டணும் செத்தோம். அவங்க 3 பேரும் அதே மலை கிட்ட போய் சேர்றாங்க. அப்ப அந்த டயர் அவங்க கிட்ட வேகமா போகுது. அப்புறம் அது வேகமா பவனோட கால போய் இடிக்குது. அப்புறம் அவங்க 3 பேரும் அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த அந்த நிமிடமே அவங்க 3 பேரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க செத்ததை பார்த்து பேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னில இருந்து அந்த டயர் ஊர்ல இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தது. யாராவது பொண்ணு ராத்திரி நேரத்துல தனியா போகும்போது அவங்க கூடவே அவங்களுக்கு பாதுகாப்பா அந்த டயர் போய்கிட்டே இருக்கும். பாதுகாப்பா அந்த பொண்ணுங்கள வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுடும். இப்ப நான் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டேன், இப்ப நீ போகலாம். அப்புறம் அந்த டயர் அங்கிருந்து போயிடும்.